அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எய்ம்டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லா தோழர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. நம்ம இப்ப தமிழ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம 3 பிரிவுகளாக பிரிச்சு பார்த்துட்டு இருந்த தமிழ் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புத்தகம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் நூல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டா பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில 6வது புத்தகம் என்பது பாத்தீங்க அப்படின்னா பார்த்து முடிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா 7வது புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். சரிங்களா? 7வது புத்தகமுமே பருவம் 1, பருவம் 2, பருவம் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பருவங்களாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த 3 பருவங்களையும் ஒண்ணு ஒண்ணா நம்ம கவர் பண்ண போறோம். நான் ஏற்கனவே நேற்றைய வகுப்புலையுமே, அதாவது இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்புகளுமே பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் இதுலயுமே சொல்லியிருப்பேன். நம்ம ஏற்கனவே நமக்கு எடுக்கக்கூடிய இந்த லெசன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? நம்மளுடைய இலக்கியம் பகுதியா இருக்கட்டும், இலக்கணம் பகுதியா இருக்கட்டும், அல்லது நான் எடுக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த பகுதியா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சிலபஸ்ல ஒரு 90%, அதாவது சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம். ஸ்கூல் புக்குடைய ஒரு 80 to 90% கவர் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைப்புகளை இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், வேகமா ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் நமக்கு சிலபஸ்ல அல்லாம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அந்த தலைப்புகள், அதுல இருந்தும் சில கேள்விகள் வர்றதுனால அந்த கேள்விகளுக்கு இடம் பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் என்னென்ன இருக்கோ அதுல நம்ம இன்னைக்கு அதிகமா போக்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? இதெல்லாம் ஏற்கனவே நான் அந்த 6th ஸ்டாண்டர்ட் நடத்தும் போது சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவுடைய ஆரம்பத்திலையும் சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ 7ஆம் வகுப்பு அதோடைய ஒரு முதல் பருவத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கோம். சரியா? இதையும் 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. மொழி, இயற்கை, நாடு அப்படின்னு சொல்லிட்டு, நாடு, சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயல்களாக பிரிச்சிருக்காங்க. அதுல முதல்ல நமக்கு கொடுக்கக்கூடியது எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களுடைய ஒரு பாடல் தொகுப்பு கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரை பத்தி தனியா நம்ம நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும் அப்படின்ற தலைப்புக்கு கீழே பார்த்துட்டோம். இந்த பாடல் வரிகளும் நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருப்பேன். அந்த பாடல் வரிகளுக்கு என்ன அப்படின்றத மட்டும் ஒரு முறை வாசிச்சு பார்த்தோம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது. இந்த பாடல் வரிகள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களுடைய பாடல் வரிகளா பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த சொல்லும் பொருளும் அது பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த நூற்குறிப்பு எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த பாடல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. ஆனா அதுக்கு பின்னணியில பாருங்க, நாமக்கல் கவிஞருடைய இன்னொரு பாடல்கள் கற்பவை கற்றபின் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே கொடுத்திருக்காங்க. இதையுமே பாத்தீங்க அப்படின்னா கேள்வியா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்புவீர் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்ற பாடல் வரிகள், அதுவுமே நம்மளுடைய வே ராமலிங்கனார் அவர்களுடைய பாடல் வரிகள். அடுத்த தலைப்பு பாருங்க, இயல் 1ல ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்ற தலைப்புக்கு கீழே உடுமலை நாராயண கவி அவர்களுடைய பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. உடுமலை நாராயண கவி அவர்களை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இந்த குறிப்பிட்ட பாடல் வரிகளை பார்த்தோமான்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல. சோ இது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அப்புதம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய சிறப்பை சொல்லக்கூடிய வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சொல்லும் பொருளும் எங்க வந்தாலும் பாத்தீங்கன்னா பாத்துங்க. இதுல நமக்கு இந்த பாடல் வரிகளோ பொருட்களோ பெருசா பெருமளவுல கேள்வியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இதுல இந்த ஒரு லைனை மட்டும் பார்த்து வச்சுக்க. பகைவரை வென்றது பாடுவது பரணி இலக்கியம். நீங்க ஏற்கனவே சிற்றிலக்கியம் படிக்கும் பொழுது கவனிச்சிருப்பீங்க. பகைவரை வென்றதை பாத்தீங்கன்னா பாடக்கூடியதுதான் பரணி இலக்கியம் அப்படின்ற பாடல் வரிகள் மட்டும் இங்க அந்த வரிகள் மட்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பாத்துக்க. மத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெருமளவுல இல்ல. இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவத வள்ளல் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுக்கு கூடவே இன்னொன்னு இருக்கும். அது என்ன அப்படின்னு பாருங்க. புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தவன் பாத்தீங்கன்னா குமணவள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? நம்ம இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி, அது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த குமணவள்ளல் பத்தி சில இடங்கள்ல மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி இங்கேயும் பேசியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த இடத்த சேர்த்து கவனிச்சுங்க. அப்போ இந்த ஒன்றல்ல இரண்டல்ல தம்பியில நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, இந்த தலைப்புக்கு கீழே பாடல் பாடியது நம்மளுடைய உடுமலை நாராயண கவி 1. அதுக்கப்புறம் இது இருக்கக்கூடிய எல்லா பாடல் வரிகளும் தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுல 1-2 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். பகைவரை வென்றதை பாடுவதை பரணி இலக்கியம்னு சொல்லி சொல்றோம். அதே போல பாத்தீங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தது, சோ அந்த மழை மேகத்தை விடுப்புகள் பாத்தீங்க அப்படின்னா பெற்றான் வள்ளல் வேல்பாரி நம்ம குறிப்பிடுவோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தவன் பாத்தீங்கன்னா குமண வள்ளல். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா
இங்க இருக்கக்கூடிய வள்ளல்களை வந்து குறிப்பிடக்கூடிய வகையில பேசியிருப்பாங்க. இங்க அவ்வளவு வள்ளல்களுக்கு பஞ்சம் கிடையாது, இவ்வளவு இலக்கியங்களுக்கு பஞ்சம் கிடையாது, இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பெருமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள்ல நமக்கு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைப்புல நமக்கு வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில பாயிண்ட் தான் இருக்கு, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும்ல அதுல வந்து மெயினா நம்ம வந்து இங்க பார்க்கக்கூடியது பேசுவதும் கேட்பதும் வந்து பாத்தீங்கன்னா மொழியோடைய முதல் நிலையாக இங்க பார்க்கப்படுகிறதுங்க. சரிங்களா? பேசுவதும் கேட்பதும் மொழியோடைய முதல் நிலையா பார்க்கப்படுகிறது. அதே போல இங்க குறிப்பிட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எழுதுவதும் ஒரு நிமிஷம் எழுதுவதும் படிப்பதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மொழியோடைய இரண்டாவது நிலையா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. எழுதுவதும் படிப்பதும் வந்து பாத்தீங்கன்னா மொழியோடைய இரண்டாம் நிலையாகவும் பேசுவதும் படிப்பதும் மொழியோடைய முதல் நிலையாக பார்க்கப்படுது. இப்ப இந்த மொத்த லெசனை நீங்க படிச்சீங்க அப்படின்னாலும் இதுல ஒரு சில பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத மட்டும் பார்ப்போம். மொழியுடைய சிறப்பம்சத்தை பத்தி பேசியிருப்பாங்க. இதுல நிறைய பாயிண்ட் நம்ம ஏற்கனவே எடுத்து படிச்சிருக்கோம். இருந்தாலும் இங்க மீதம் இருக்கக்கூடியதுல ஒரு சிலதுல இப்ப இதுல மூவாவர்கள் வந்து இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல ஒண்ணு பேசியிருப்பாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. ஒரு மொழியை பேசுவதும் கேட்பதும் தான் உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். அது அதுக்கு அடுத்த கட்ட நிலையாகும். இவையே அன்றி வேறு வகை மொழிகளும் உண்டு. இது மட்டும் இல்லாம வேற வகையிலும் மொழிகள் இருக்கு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையே மொழிகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாம இருக்கக்கூடியதுல இந்த மூன்றையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் மொழிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூவாவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த வரிகளை கொடுத்துட்டு இந்த வாசகத்துக்கு உடையவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம், அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? அதே போல இன்னொரு வரிகள் வந்து இங்க இடம்பெற்றிருக்கு. இந்த வரிகள் வந்து பாத்தீங்கன்னா யார் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிப்பும் தத்தமில் சிறிது உளவாகும் அப்படின்ற வரிகள் வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நன்னூல் நூற்பால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுவுமே நோட் பண்ணி வச்சுக்க. மற்றபடி அந்த மொழியுடைய சிறப்பம்சத்தையும் ஒரு மொழினா என்னன்றத பத்தியும் ரொம்ப பொதுவான கருத்துக்கள் இங்க வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஒரு மொழியை பத்தி அதை முதல்ல வந்து பேசக்கூடிய ஒரு மொழியா இருந்திருக்கும், பின்னாடி எழுத்து மொழியா மாறிருக்கும், இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கும். மொழி என்பது வட்டார மொழிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஏன்னா இப்போ நான் பேசக்கூடியதற்கும் அப்போ நான் ஒரு மேடை பேச்சுல பேசக்கூடியதற்கும் நான் வந்து என்னுடைய நண்பர்கள் கிட்ட வட்டார மொழியில பேசுவதற்கும் வித்தியாசம் என்பது இருக்கும் அப்படின்றது வட்டார மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கிளைமொழி ஒரு மொழியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளை மொழிகள் உருவாகும். இப்ப தமிழ் மொழியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற திராவிட மொழிகள் வந்து பிரிந்து வந்தது. இதை வந்து கிளை மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க குறிப்பிடுவோம். சரிங்களா? அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எழுத்து மொழி அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எழுத்து மொழி கவனிங்க. எழுத்து மொழி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சு மொழிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சு மொழிக்கும் நாம் தந்த வடிவமைப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்து மொழி. இப்ப நம்ம பேசக்கூடியது அடுத்த கட்டமா நகர்த்தி செல்லும் பொழுது அது எழுத்து மொழியாக மாறுகிறது. அப்ப பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அடுத்த தலைப்பு குறிப்பிட்டிருப்பாங்க. பேச்சு மொழி வந்து பாத்தீங்கன்னா உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பேச்சு மொழிய உலக வழக்கணும், எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் இங்கே குறிப்பிடுறாங்க. அதே போல இந்த பாக்ஸ் கண்டென்ட் கவனிங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடுகள் கொஞ்சம் பெருமளவுல இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு பேசக்கூடிய நம்ம மொழிக்கும் அந்த மொழியை நீங்க எழுத்து மொழியா மாற்றும் பொழுது அதுக்கும் சில வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறோம். அதாவது டிக்ளோசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றோம். சரிங்களா? அப்போ தமிழ்ல பழங்காலம் முதலே வந்து பாத்தீங்கன்னா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்கும். இப்ப நம்ம பேசுற மாதிரியே பொதுவா நம்ம வட்டார வழக்குல பேசுற மாதிரியே நம்ம வந்து எழுத மாட்டோம். எழுதும் போது வித்தியாசங்கள் ஏற்படும். இலக்கியங்களை எழுதும் போது வித்தியாசங்கள் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழே வந்து நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம், இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த கேள்வி வருது, தமிழ் வந்து எந்த மாதிரி மொழி அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னா அது வந்து இரட்டை வழக்கு மொழியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கருத வேண்டும். அதே போல அடுத்த ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கவனிங்க. இந்த கண்டென்ட் பாருங்க. கேட்டல், பேசுதல் என்னும் முதல் நிலையிலே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. கேட்கறதும் பேசுறதும் தான் வந்து முதல் நிலை. இதை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா? அதுவே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தாய்மொழியாக கருதப்படுகிறது. ஏன்னா ஒரு குழந்தை 2 வயசு 3 வயசுல இருந்தே தன்னுடைய தாய் தந்தையர் பேசக்கூடிய மொழியை கேட்குது, அது வந்து பேச ஆரம்பிக்குது. அது தாய்மொழி. இதே வந்து தாய்மொழி அல்லாத மற்ற மொழிகளை வந்து அந்த குழந்தை எப்ப கத்துக்கும்? படித்தல் மூலியமாகவும் எழுதுதல் மூலியமாகவும். தாய்மொழியும் அப்படி கத்துக்கிற குழந்தைகள்லாம் இருக்கு.
இருந்தும் மற்ற மொழிகள் இப்போ நான் தமிழ், நான் பிற மொழி கற்றுக்கணும் விருப்பப்படும் போது நான் 2 வயசு 3 வயசுல அந்த மாதிரி கத்துருந்துருப்பேனா? கிடையாது. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தமிழ் தான் பேசியிருப்பாங்க இல்லையா? அப்ப நான் வேறு மொழி கத்துக்கணும்னு விருப்பப்படும் பொழுது, நான் மலையாளம் பழகணும்னு விருப்பப்படும் பொழுது, இப்போ இந்த வயதுல நான் அதை படிக்கவும் எழுதவும் பழகிதான் அந்த 2ஆம் நிலை, இதுதான் 2ஆம் நிலை, இது போன்ற நேரங்கள்ல இந்த பிற மொழிகளை கற்றுக்கொள்ள இயலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரை ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. சரிங்களா? இதன் காரணமாக பேச்சு மொழியில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அப்ப பேச்சு மொழியே முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு இலக்கியம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம், அது எழுத்து மொழியா இருப்பதற்கு முக்கிய காரணம் அந்த மொழியை அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தான். சரிங்களா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை வைத்து பார்க்கும்போது அது எழுத்து மொழியா மாறவே இல்லைனாலும் அது நமக்கு நீண்ட நாளைக்கு இருக்கிறதற்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே போல இந்த பாடத்துடைய ஒரு முடிவுல பாத்தீங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளை குறிப்பிட்டிருப்பாங்க, மேற்கோள் காட்டியிருப்பாங்க, அவருடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும், வெளியுலகில் சிந்தனைகள் புதிதாக விளைந்துள்ள எவற்றினும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவருக்கும் படங்களோடு சுவடிகள் எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும் அப்படின்ற வரிகள் பாத்தீங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனுடைய உடையது அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது ஒரு லெசனா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொலவடைகள். சொலவடைகள்ன்றது தற்காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழிகள் மாதிரி. இப்ப இது நம்மளுடைய ஊரக பகுதிகளில் இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு காலகட்டங்கள்லாம் நினைச்சது உண்டு, இதுல இருந்தெல்லாம் பெருசா கேள்விகள் வரப்போறது கிடையாது அப்படின்னு நினைச்சது உண்டு. ஆனா போன வருஷம் நடந்த எக்ஸாமினேஷன்ல, டிபிஎஸ்சி ஒரு எக்ஸாமினேஷன்ல இந்த லெசன்ல இருந்தும் கேள்வி வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா இந்த லெசன்ல இருந்தும் கேள்விகள் வந்திருக்கு, சொலவடைகள்ல இருந்து கேள்வி வந்திருக்கு. நம்ம அதனால இதுல இருக்கக்கூடிய சொலவடைகள் பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் எதுல இருந்து கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஆன்சர் பண்ண முடியுமா முடிஞ்சிருக்காதாட்டத்தை நீங்க சொல்லுங்க எனக்கு. சரி, இதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க, இது அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகாம இருந்திருக்கும், அதனால பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேற்கோள் காட்டி கொடுத்துருக்காங்க, என்னென்னு சொல்லி பார்ப்போம். புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? இதெல்லாம் தான் சொலவடைகளா இங்க சொல்லக்கூடியது. இப்ப நம்ம அந்த கதை களத்தெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, இந்த சொலவடைகளை மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பார்த்துப்போம். சரியா? அடுத்தது பாருங்க, அணை உடைஞ்சி போனா வெள்ளம் அழுதாலும் வராது. சரிங்களா? அணை உடைஞ்சி போனா வெள்ளம் அழுதாலும் வராது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது விளைச்சலுக்கு வெள்ளாட்டுக்கும் சென்ம பகைங்க அப்படின்ற ஒரு சொலவடையும் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, எறும்பு ஊற கல்லும் தேய்கிற அப்படின்ற மாதிரியான பழமொழி இருக்கு, சொலவடைகள் இருக்கு. அடுத்தது பாருங்க, உழைக்கிற மாடுதான் ஊருக்கெல்லாம் விலை போகும். அடுத்தது கவனிங்க, அடைமொழி விட்டாலும் செடிமழை விடாது. அடுத்தது, நினைச்சதான் கழுத எடுத்துதான் ஓட்டம்ங்கிற அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சொல்லோட குறிப்பிட்டிருக்காங்க. குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான் அப்படின்ற ஒரு வரிகள் இருக்கு. அடுத்தது, சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? அடுத்தது, 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கைய ஊனித்தான் கரணம் போட முடியுமா? அடுத்தது, காவடி பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும். காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். அடுத்தது பாருங்க, இருப்பவனுக்கும் புளியப்போம், இல்லாதவனுக்கு பசியப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4 வீட்டுல கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயே ஓட்டமாம், இதுவும் ஒரு சொலவடை. அடுத்தது, அவ்வப்பொழுது போக்குவதிலும், அதாவது வீணாக பொழுது போக்குவதுல தவ பொழுது நல்லதும்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, பாடி பாடி குத்தினாலும் பதற அரிசி ஆகுமா? பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அதிர அடிச்சா உதிரி விளையும் அப்படின்ற ஒரு வரிகள் இருக்கு. அடுத்தது, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி. அடுத்தது, அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். கார்த்திகை மாசம் பிறையை கண்ட மாதிரி. இந்த வரி இருக்கு இல்லையா, இந்த கார்த்திகை மாசம் பிறையை கண்ட மாதிரி, இந்த வரியை தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சில எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. டேஷ் மாதம் பிறையை கண்ட மாதிரி அப்படின்ற ஒரு கேள்வியை கொடுத்துட்டு
நமக்கு கேள்வி போன ஆண்டு வந்திருந்தது. சரிங்களா? அப்போ சொலவடைகள்ல இருந்தெல்லாம் கேள்வி வருதா அப்படின்றத தாண்டி இந்த லெசன்ல இந்த இடத்துல இருந்து கேள்வி வந்தது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து புத்தகத்தை படிச்சு வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அதை விட்டாலும் கதி இல்ல, அப்பால போனாலும் விதி இல்ல. அடுத்தது பாருங்க, தட்டி போட்டா ரொட்டிக்கு புரட்டி போட ஆளும் இல்ல. அடுத்தது பாருங்க, அல்லுருவம் பக்கத்துல இருந்தாலும் கில்லுருவம் பக்கத்துல இருக்கக்கூடாது. அடுத்தது, அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான். இது எல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய வட்டார மொழிகள்ல இருக்கக்கூடிய சொலவடைகள் குறிப்பிட்டிருக்காங்க. கேட்பதற்கு கொஞ்சம் நகைச்சுவை தன்மையோட தான் இருக்கும். இதெல்லாம் கேள்வியா வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் இதுல இருந்தும் கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னும் பொழுது அப்ப அதற்கும் முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் பார்த்து இருந்தது. இலக்கணம் பார்த்து நம்ம பார்க்கல. அதோடைய முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைச்சொல் அறிவம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கலைச்சொல் அறிவம்ல நம்ம வந்து பாருங்க, ஊடகம் அப்படின்னா மீடியா, மொழியியல் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ், ஒலியியல் அப்படின்னா போனோலஜி, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சரியா? ஸோ மொழியியல் அப்படின்னா போனோலஜின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம், அடுத்தது பருவ இதழ் அப்படின்னா மேகசின், பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பட்ரி, எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி, உரையாடல் அப்படின்னா டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுலயும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இரண்டாவது இயல் ஆரம்பிக்குது. ஸோ இரண்டாவது இயல்ல முதல்ல நமக்கு வரக்கூடிய செய்யுள் வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காடு அப்படின்ற ஒரு தலைப்புல நம்மளுடைய சுரதா அவர்கள் வந்து பாடைய ஒரு பாடலுங்க குறிப்பிட்டிருக்காங்க. சுரதா அவர்களை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். ஆனா அந்த பாடல் வரிகளை நம்ம குறிப்பிட்டு பார்த்ததில்லை. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமென கிளியே பார்வை குளிருமடி, காடு பொருள் கொடுக்கும் காய்கனி இன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே, குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடி இருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே, வழியில் தடையிருக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவங்கெல்லாம் கிளியே, நரியெல்லாம் ஊளையிடும் அதிமதுரத்தை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே, பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்குகள் எங்கும் திரியுமடி கிளியே, இயற்கை விடுதலையே அப்படின்ற பாடல் வரிகள் சுரதா அவர்கள் வந்து ஏற்றக்கூடியது. காடுடைய சிறப்பம்சத்தையும் காடு எந்த வகையில உணர்ந்து இருக்கும் என்பதையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கவிதைகள்ல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இதுல வந்து இந்த கிளியே கிளி என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள்னு இந்த இடத்துல நமக்கு தெரிந்து கொள்வோம்ல குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்க. காடுடைய வேறு பெயர்கள் உங்களுக்கு ஒருவேளை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அப்படின்ற மாதிரி தலைப்புகள் இங்க கொடுத்துட்டு நமக்கு கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, போற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, நிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், அதுக்கை, கணயம் அப்படின்ற வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு 3 வார்த்தையை கொடுத்துட்டு ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி கொடுத்து அப்போ ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட்ன்ற மாதிரி கேள்விகள் இங்க கேட்கப்படலாம். இப்ப இது இல்லாம இந்த இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்பு நம்ம தனியா வந்து சுரதாவை பத்தி பெருமளவுல பார்த்திருப்போம். குறிப்பிட்டு இந்த பாடல் வரிகளை பார்த்ததுனால இந்த நம்ம வந்து கிளியே கிளியே அப்படின்ற வார்த்தையை வந்து கவனிச்சு பார்த்திருப்பீங்க இல்லையா? கிளிக்கண்ணி அப்படின்ற பாவகை வந்து சார்ந்து இருக்கக்கூடியது. இதுல கிளியின் மொழியை போன்ற வந்து பாத்தீங்கன்னா இனிய சொற்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல்களே கிளிக்கண்ணி என்று கூறப்படுகிறது. இந்த கிளிக்கண்ணியை பயன்படுத்தி தான் இந்த காடுன்ற தலைப்புக்கு கீழே சுரதா அவர்கள் பாடியிருப்பாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே படிக்கும்போது சுரதாவை சார்ந்து படிச்சிருக்கோம், அவருடைய இலக்கியங்கள் சார்ந்து பார்த்தோமான்றது ரொம்ப குறைவுதான். அதை தாண்டி அடுத்ததுல கற்பனை கற்ற பின்ல கவனிச்சு பாருங்க. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் இன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே, நாளில் மறப்பாரடியே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளியன்ற அந்த கிளிக்கண்ணிய வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரதா மட்டும் பயன்படுத்தல, அதுல பாரதியார் அவர்களும் பயன்படுத்தியிருக்காருன்றதையும் இங்க மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாங்க. அப்ப கிளியன் வரும்பொழுது சுரதான் போட்டுறாதீங்க. கவனிச்சு பாருங்க, காடை பத்தி குறிப்பிடுறாங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பேசுறாங்களா, அதை கவனிச்சு பதில் சொல்லுங்க. சரிங்களா? அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற ஒரு கவிஞருடைய பாடல் வரிகளை இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு பெருசா பொருள்லாம் தேவை கிடையாது. இந்த பாடல் வரிகளை படிக்கும் பொழுதே நமக்கு அதோடைய அர்த்தம் புரிஞ்சிடும். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்து போதும் இப்படியே தான் இருந்தது, 50 தாண்டி இன்றும் அப்படியே தான் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ராஜா மார்த்தாண்டனுடைய ஒரு பாடல் வரிகள்
இந்த பாடலை கொடுத்துட்டு நமக்கு கேள்வியா வரப்போறது கிடையாது. அப்ப என்ன நம்ம படிச்சுக்கணும், என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜா மார்த்தாண்டம் அப்படின்ற கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வு வாய்ந்த இந்த நபரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணலாம். சரிங்களா? இந்த நபரை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்திக்கிட்டு வந்திருக்காரு. அப்ப கேள்வி எங்க இருந்து வரும்? இந்த கவிஞரை பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கவிஞரை நம்ம தனிப்பட்ட முறையில எங்கேயுமே பார்க்கல. சரிங்களா? அப்ப இங்க பார்த்துருவோம். கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழியை நடத்திட்டு வந்தவர் யாரு அப்படின்னா ராஜமார்த்தாண்டம் அவர்கள். ராஜமார்த்தாண்டம் கவிதைகள் என்னும் நூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக வளர்ச்சித்துறை வந்து பாத்தீங்கன்னா பரிசு பெற்ற ஒரு நூலாக பார்க்கப்படுகிறது. தமிழக வளர்ச்சித்துறையுடைய பரிசு பெற்ற நூலாக ராஜமார்த்தாண்ட கவிதைகள் பார்க்கப்படுகிறது. சரிங்களா? சிறந்த தமிழ் கவிதைகள் தொகுத்து பொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல நூலாக வெளியிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் நூலில் இருக்கிற கவிதை இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதுல இருந்த ஒரு கவிதை தொகுப்பு தான் இந்த அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற ஒரு தொகுப்புல இருந்து வெளியாயிருக்கு. அந்த அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்ன்றது அவ்வளவு ஆண்டு காலங்கள், கிட்டத்தட்ட 5 வயதுல இருந்து அவருடைய 50 வயது வரைக்குமே அது அப்படியே இருந்த மரம் ஒரு பெரிய மழையில அது சாய்ந்துருச்சு. ஊரே அந்த மரத்தை வந்து பார்ப்பதற்கு போவாங்க. ஆனா அவர் போய் பார்க்க மாட்டாரு. ஏன்னா சிறு வயதுல இருந்து பார்த்த மரம், அந்த மரம் அப்படி சாய்ந்து இருக்கிறத பாக்குறதுக்கு மனசுல தெம்பு கிடையாது. அந்த மாதிரி பார்க்க தேவையில்லை. என்னுடைய மனசுல அந்த மரம் நான் எப்படி சின்ன வயசுல இருந்து நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அந்த மரம் அப்படியே என் மனசுல கடைசி வரைக்கும் இருக்கட்டும். இப்ப நான் போய் அதை பார்த்துட்டேன் அப்படின்னா அது விழுந்த நிலைதான் என் ஞாபகத்துக்கு வருமே தவிர்த்து அது உயரமாக தாங்கி பிடித்து வலிமையோடு இருக்கக்கூடிய அந்த பருவம் எனக்கு ஞாபகத்துக்கு வராது. அதனால அந்த மரத்தை நான் போய் பார்க்கல அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். சில நினைவுகள் நம்ம வாழ்க்கையை விட்டு போகும்பொழுது நம்ம அதோடைய அந்த பழைய நினைவுகளோடவே இருந்துருவோம். ஏன்னா சில புதிய நினைவுகள் வந்து அதை வந்து இன்னும் கசப்பு தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்ற வகையில இந்த கவிதை தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம் பெற்றிருக்கும். இது வந்து ராஜா மார்த்தாண்டத்துடைய கவிதை தொகுப்புகள். சரியா? சரி, அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க. இது கூடவே இதுக்கு கீழே பாருங்க ஒரு புது கவிதையை வந்து படித்து சுவைக அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒன்று குறிப்பிட்டிருக்கிற கலாப்ரியாவுடையது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி வரிகள் இருந்தாதான் நமக்கு கேள்விகள் வரும். தெரிஞ்சு வச்சுக்கணும். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சீராய்ப்பதில்லை கருவு முட்டுகள் அப்படின்ற வரிகள். அடுத்தது பாருங்க, இது ரொம்ப என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வரிகளும் கூட. இது நிறைய பேருக்கு பிடித்தது ஒன்று. என்னன்னு சொல்லி படிப்போமா? குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. கலாப்ரியாவுடைய வரிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு முறை டிஎன்பிஎஸ்சில கேட்டுட்டாங்க இந்த கேள்வியை. சரிங்களா? அடுத்தது இயல் 2ல நமக்கு உரைநடை அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அதுல விலங்குகள் உலகம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு குழந்தை இருக்கும். அந்த அம்மாவோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரு வனவிலங்கு ஆர்வலர் ஒருத்தர் இருந்திருப்பாரு, ஒரு காவலர் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவருடைய அனுமதி பெற்று முண்டந்துறையுடைய புலிகள் காப்பகத்துக்கு ஒரு நாள் போய் பார்ப்பாங்க. அதுதான் கதைக்களமா இருந்திருக்கும். சரிங்களா? இதுல நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, அதுல சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சில ஃபேக்ட்ஸ், யானைகளை பத்தி, புலிகளை பத்தி, சிங்கத்தை பத்தி, அது போன்ற சில ஃபேக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த லெசனை நீங்க படிச்சு தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். சரிங்களா? முண்டந்திரை அப்படின்ற ஒரு வனவிலங்கு சரணாலயத்துக்கு அந்த குடும்பம் வந்து செல்கிறது. அப்போது அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட இங்க சொல்லும் பொழுது 2வது மிகப்பெரிய காப்பகமா பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டுல 2வது மிகப்பெரிய காப்பகமா பார்க்கப்படுகிறது. 895 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவுகளை கொண்டது. அங்க யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு போன்ற அரிய வகையான விலங்குகள் வந்து இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த அந்த நேரத்துல அவங்க வந்து யானையை போய் பார்த்திருப்பாங்க. யானையை பார்த்த உடனே அவங்க யானையை பத்தி சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யானை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சராசரியா 2 வகையாக பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆசிய யானை, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா யானை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. இதுல ஆசிய யானையில வந்து பாத்தீங்கன்னா ஆண் யானைகள்கிட்ட தந்தம் இருக்கும், பெண் யானைகள்கிட்ட தந்தம் இருக்காது. இதே ஆப்பிரிக்க யானையா இருந்தா 2 யானைகள்கிட்டமே தந்தம் இருக்கும். இது இல்லாம இந்த 2 வகையான யானைகளிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய உடல் பருவம் இதெல்லாம் வைத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் இங்க சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா யானைகள் எப்போதுமே வந்து பெருமளவுல வந்து கூட்டத்தோடவே வந்து வாழக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த கூட்டத்துக்கு பெண் யானை தான் வந்து பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பும் ஏற்று இருந்திருக்கும். சரிங்களா? இதை தாண்டி ஒரு யானை சராசரியா ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 250 கிலோ புல்லு, தழை இதெல்லாம் உட்கொள்ளும். அது இல்லாம 65 லிட்டர் தண்ணி வந்து அதுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு யானை சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படுகிறது அந்த யானைக்கு
அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா 65 லிட்டர். எத்தனை வந்து பாத்தீங்கன்னா சராசரியா அதை வந்து உணவு உண்கிறது எத்தனை கிலோ அப்படின்னா 250 கிலோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? யானை மிகுந்த நிலைவாற்றில், அதாவது நமக்கு இங்க இதுல சில தப்புகள்லாம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படின்றதுனால நம்ம அதையே நோட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா கிளைம் பண்றதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே போல யானையை பத்தி மற்ற சில விஷயங்கள் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க. நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது 2 வகையில இருக்கு. ஒன்னு ஆசிய யானை, இன்னொன்னு ஆப்பிரிக்கா யானை. அதுல நம்ம வந்து இங்க ஆசிய யானைகள் வந்து அதிகமாக காணப்படுகிறது. 65 லிட்டர் தண்ணி தேவை, 250 கிலோ புல்லு தழை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உணவாக உட்கொள்ளும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திருக்கலாம். சரிங்களா? இதை தாண்டி வந்து நமக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். தமிழ்நாட்டுல வனக்கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா அமைந்திருக்கக்கூடிய இடம் மேட்டுப்பாளையம். அது இல்லாம கோவையில் இருக்கக்கூடிய, கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இளநிலை வனவியலும் முதுநிலை வனவியலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது யானையை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய தரவு. அது மட்டும் இல்லாம இந்த வனவிலங்கு படிப்பை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய தரவு. அதுக்கு அடுத்தது கரடியை பத்தி கொஞ்சம் பேசியிருப்பாங்க. கரடி வந்து பாத்தீங்கன்னா மரம் ஏறும் அந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் பேசியிருப்போம். அது வந்து அனைத்துண்ணி, அதனால கிட்டத்தட்ட தேனு அந்த மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிடும், பழங்கள் சாப்பிடும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளையும் சாப்பிடக்கூடிய ஆற்றல் பெற்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோடைய நன்கு வளர்ந்த கரடி உடைய எடை எவ்வளவு இருக்கும் சராசரியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 160 கிலோ இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்ப 160 கிலோ எடை கொண்டதுதான் கரடி. சராசரியான கரடி அவ்வளவு எடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புலிகளை பத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு புலி வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 நாட்கள்ல 2 அல்லது 3 குட்டிகள் போடக்கூடிய ஆற்றல் பெற்றது. நம்ம வந்து என்னதான் சிங்கத்தை வந்து காட்டோடைய ராஜான்னு சொல்லி சொன்னாலும் நிறைய அறிவியல் அறிஞர்கள் சொல்லும் பொழுது புலிதான் வந்து காட்டோட ராஜான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலி வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா செயல்படாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு புலி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதோடைய அந்த ஒரு 3 கால் பரப்பளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த புலியும் வேட்டையாடுவதற்கு அந்த புலியோட பகுதிக்குள் வராது. ஏன்னா இது அதோடைய ஏரியா, அதனால இந்த ஏரியாக்குள்ள அது வந்து வேட்டையாடாது. இன்னொரு புலி வந்து வேட்டையாடாது. அப்படி இதுவாகுது அப்படின்னா அது மிகப்பெரிய அவங்களுக்குள்ள ஒரு சண்டையில போய் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில குறிப்புகள் இங்க கொடுத்திருப்பாங்க. ரெண்டாவது வந்து நம்ம புலியை வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒருவேளை கேள்வி கேட்கறாங்க, பண்புள்ள விலங்கு என்று காடுகளில் குறிப்பிடக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வந்து கரடி, சிங்கம், புலி, மான் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம்னா நம்ம எல்லாருடைய கண் பார்வையும் எங்க போவோம்? மான் ரொம்ப அப்பாவி, அதனால மானை போட்டுரும், அதுதான் பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லி போட்டுற போறீங்க. பண்புள்ள விலங்குன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியது புலியை தான் சொல்லி குறிப்பிடுவோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா புலிதான் வந்து பாத்தீங்கன்னா இரவுல வேட்டையாடும். தன்னுடைய தேவைக்கு ஏற்ப மட்டுமே வேட்டையாடுமே தவிர்த்து தன்னுடைய தேவையை பூர்த்தி அடைந்து விட்டதுன்னா அதுக்கப்புறம் போய் அது வேட்டையை ஆடாது. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா மானை பத்தி கொஞ்சம் பேசியிருப்பாங்க. இந்தியாவில வந்து சருகுமான், விலாமான், வெளிமான் இது எல்லா மான்களும் இருக்கு. இது எல்லா மான்களை விட வந்து பாத்தீங்கன்னா புள்ளி மான்கள் வந்து ரொம்ப அழகுற்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசியிருப்பாங்க இந்த தலைப்புக்கு கீழே. சரிங்களா? அதுவும் நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்து நமக்கு வந்து ஒரு துணைப்பாட பகுதி இருந்தது. இந்திய மணமகன் அப்படின்ற தலைப்புக்கு கீழே ஒரு பாடம் இருக்கு. இந்த பாடத்தை பத்தி நமக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே படிக்கல, இதுதான் முதல் முறையா படிக்கிறோம் இல்லையா? இது வந்து ஒருத்தர் போய் ஒருத்தரோட பேட்டி எடுப்பார். சரிங்களா? அவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஜாதவ் பயங் அப்படின்ற ஒரு நபர் தாங்க. சரிங்களா? இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தனி ஒரு நபராக கிட்டத்தட்ட அந்த காடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கி இருப்பாரு. கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகள் போராடி அந்த இடத்துல மரமே விளையாது அப்படின்றதெல்லாம் தாண்டி எல்லா வகையான மரங்களையும் அந்த இடத்துல வைத்து அதை வந்து ஒரு காடாகவே மாத்திருப்பாரு. அதுல யானைகள் வர துவங்கக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டை ரொம்ப செழிப்பான ஒரு பகுதியாக மாத்திருப்பாரு. அந்த ஜாதவ் பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவு. சரிங்களா? 30 ஆண்டுகள் தன்னுடைய கடின உழைப்புக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காட்டை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. அதனால அவர் என்னன்னு சொல்லி சொல்றோம், இந்தியாவின் மணமகன் என்று குறிப்பிடுகிறோம். இந்தியாவின் மணமகன் என்று யாரை குறிப்பிடுகிறோம் சொல்லி கேள்வி வருது அப்படின்னா நம்மளுடைய இந்த ஜாதவ் பயங் அவர்களை குறிப்பிடுறோம். சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்க. சரிங்களா? இது இல்லாம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதுல வந்து நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் வெள்ளம் வந்துடும். அதுல வந்து 1979ஆம் ஆண்டு ரொம்ப பெரிய வெள்ளம் வந்துருச்சு. அதனால நிறைய மரங்கள்லாம் அடிச்சு செஞ்சு விட்டது, பாம்புகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, வெப்பம் தாங்காம பாம்புகள்லாம் இறக்க துவங்கி விட்டது. அப்படி வெப்பம் உலகம்லாம் அதிகமாயிருச்சுன்னா அப்ப மனிதர்களும் இந்த மாதிரி இறக்க துவங்கிடுவாங்களா, இது போன்ற சிந்தனைகள் அவருக்கு தோன்ற ஆரம்பிக்குது. அதனால தன்னுடைய இந்த இலக்கு முடிவு பண்றாரு, நம்ம வந்து மரங்கள் நடணும் அப்படின்ற இலக்கை முடிவு பண்றாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவுல மரம் நடலாம்னு சொல்லி எல்லா மக்களையும் கூப்பிடுறாரு. ஆனா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல மரம் நட முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. இருந்தும் அவர் அதை கைவிட மாட்டாரு. அவர் செடி கொடிகள்லாம் அவர் கையில இருக்கக்கூடிய விதையெல்லாம் போட்டு நடுவாரு. ஆனா அது பெருமளவுல முளைக்காது. அப்புறம் அவர் அங்க இருக்கக்கூடிய வன விலங்கு, அது சார்ந்து இருக்கக்கூடிய
அதிகாரிகள்லாம் போய் சந்திக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல இந்த மண் வளத்துக்கு மூங்கில் வளரும் அப்படின்னு. அப்புறம் அவருக்கு ஒரே சந்தோஷம், ஒரே மூங்கில் விதையா போட்டு வளர்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஒரு 30 ஆண்டுகள் பார்த்தா எல்லா மரங்களுமே இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்ததுல கொஞ்ச நாட்கள் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அங்க வந்து அந்த பகுதிகளில் இந்த அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. இந்த திட்டத்தோட ஒரு முடிவு 3 ஆண்டுகளுடைய முடிவுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான மரங்களும் வளர்ப்பதற்கு அரசும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதவி செய்திருக்கும். சரிங்களா? அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனா அவங்க வளர்க்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அதை தாண்டி பெருமளவுல மூங்கில தவிர வேற எதுவும் வளரல. ஏன்னா அவங்க வச்சுட்டு போனாலும் மற்றது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கல அப்படின்ற ஒரு சலசலப்பு இருந்தது. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் இருக்கக்கூடிய ஜாதுநாத் அவர்களை போய் இவர் சந்திக்கிறாரு. இவருக்கு ஆரம்பத்துல இருந்து சிறு வயசுல இருந்தே அவருக்கு தெரியும். அதனால அவர் போய் அவர் சந்திக்கிறாரு. அவரு வந்து சில யோசனைகள் சொல்லுவார். அது என்ன, மணலுடைய அந்த பரப்பில் இருக்கக்கூடிய மற்ற மரங்கள் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து மண்புழுக்களை விடணும், கட்டெரும்புகளை விடணும். கட்டெரும்புகள் வந்து அந்த வளத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்படின்னுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவரும் செய்வாரு. அதுக்கப்புறம் பல மரங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அதே போல பறவைகளுடைய எச்சங்கள் காரணமா வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் இன்னும் படர்ந்து அடர்ந்து வேறு சில செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து அந்த இடத்துல வந்து பறவைகள் வந்து தங்குது. சின்ன சின்ன வனவிலங்குகள் வந்து மானு, முயல், அப்புறம் காட்டு மாடுகள் இதெல்லாம் வந்து தங்குது. இறுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யானை கூட்டமும் வந்து தங்க ஆரம்பிக்குது. யானைகள் வந்து தங்க ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவரு குறிப்பிட்டிருப்பாரு. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு தண்ணி எப்படி பாசுனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது ஆற்றங்கரைக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால எனக்கு அதுவும் ஒரு பெரிய கஷ்டமா படல. என்னுடைய இத்தனை கடின உழைப்புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யானைகள் வருவதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பலமான காடாக நான் வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதோடைய இறுதி கட்டமா வந்து பாத்தீங்க அப்படின்னா புலிகளும் வர துவங்கி விட்டது. காட்டினுடைய வளம் என்று கருதக்கூடிய புலிகளும் வந்து வர துவங்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புலிகள் வந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை பெருமளவுல தொந்தரவு செய்யாது. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அதை தொந்தரவு செய்ய மாட்டேன், அது என்ன தொந்தரவு செய்யாது. நான் அதுக்கேற்ற மாதிரி பிரிந்து இருந்துருவேன். இப்ப இங்க எப்படி காடு உருவாக்கணும், இதோடைய பின்பகுதிகளில் இதே மாதிரி காடு உருவாக்கணும். அது இன்னும் 30 ஆண்டு ஆகும், பரவாயில்ல, என்னுடைய மனைவி குழந்தைகள்லாம் எனக்கு அது உதவி பண்றாங்க, அதுக்கேற்றது நானும் வந்து சேர்ந்து அதை செய்து முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இது கூட சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க இந்த தெரிந்து கொள்வோம்ன்ற பாக்ஸ்ல. அது என்னன்னா 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல ஜாதவுக்கு இந்திய வனமகன், ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பட்டம் வழங்கியிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசுடைய பத்மஸ்ரீ விருதையும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கவுஹாத்தி பல்கலைக்கழகத்துடைய மதிப்பு ஒரு முனைவர் பட்டம், டாக்டரேட் பட்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஜாதவ் பேங்க் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதோட இந்த பாத்தீங்கன்னா இந்த கதை ஒரு முடிவுக்கு வருது. இந்த கதையெல்லாம் நமக்கு நம்மளுடைய சிலபஸ்ல கிடையாது பெருமளவுல, இருந்தும் நமக்கு கேள்விகளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அது ஒண்ணு பாத்துங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மொழியோடு விளையாடலே நம்ம சில இடங்கள்ல வந்து கலைச்சொல் அறிவோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. தீவு அப்படின்னா ஐலாண்டு, இயற்கை வளம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்சஸ், வனவிலங்கு அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ், வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் மன்னிக்கும் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், ஓமை அப்படின்னா பேரபிள், இது ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருக்காங்க. காடு அப்படின்னா ஜங்கிள், வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது திருக்குறள் குறிப்பிட்டிருக்காங்க. திருக்குறள் நம்ம கவனிக்கல, பார்க்கல இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இயல் 3ங்க. இயல் 3 நாடு அதை நாடு அப்படின்ற தலைப்புக்கு கீழே முதல்ல நம்ம இருக்கக்கூடியது புலி தங்கிய குகை. சரிங்களா? புலி தங்கிய குகை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இந்த புறநானூறு பாடல்களே வந்து பாத்தீங்கன்னா அதோட குறிப்புகள் இருக்கும் அப்படின்றதுனால இங்க நம்ம அதை பெருமளவுல பார்க்கல. சரிங்களா? புறநானூறு பாடல்களே இருக்கும். ரெண்டாவதா இருக்கக்கூடியது பாஞ்சை வளம். பாஞ்சை வளம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுத்த வீர சூரன் கட்டபொம்மதுரை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் அப்படின்ற பாடல் வரிகள்ல ஆரம்பிக்கக்கூடியது. இது வந்து நம்மளுடைய இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கார் இல்லையா, சோ அவருடைய நாடா இருக்கக்கூடிய பாஞ்சாலம் குறிச்சோடைய சிறப்பை சொல்ற வகையில இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த நாட்டுடைய வளத்தை பத்தி இங்க வந்து பேசியிருப்பாங்க. அங்க வந்து பல வகையான கோட்டைகள் இருக்கு, மதில் சூழப்பட்ட மிக வலிமையான கட்டடங்கள் வந்து அங்க இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மணிகளால் வந்து அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கு, வீடுகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும், வீட்டு கதவுகள் வந்து பாத்தீங்கன்னா மிக நேர்த்தியாக வந்து இருக்கும், செல்வங்கள் நிறைந்ததாக இருக்கும், அரண்மனையுடைய வாயில்களுடைய முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். அதே போல அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் அந்த இடத்துல வீட்டில் இருப்பாரு. ரொம்ப புது வகையான தெருக்களும் பெரும் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய கடைகளும் வந்து அங்க இருக்கும். பூஞ்சோலைகள்ல சந்தன சோலைகளும்
6 நெல் வயல்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கும். யானை கூட்டமும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா குதிரை கோட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறத்துல இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாயம் ஆடுவதற்கான இடமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கும். சரிங்களா? சோலைகள்ல குயில் பூவும் மயில்கள் நாட்டினம் ஆடும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய செழிப்பை சொல்ற வகையில இருந்திருக்கு. சரிங்களா? வீரம் மிகுந்த இத்தகைய நாடாக இருக்கக்கூடிய இந்த பாஞ்சாலங்குறிச்சியில ஒரு முயல் கூட உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து வீரட்டடிக்கும். அப்போ ஒரு முயல் கிட்ட கூட அந்த அளவுக்கு வீரமும் வேகமும் இருக்கும். ஏன்னா அது இந்த பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற ஒரு வீரமிக்க பூமியில இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. பசுவும் புலியை நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். பசுவும் புலியும் ஒரே இடத்துல நின்று தண்ணி குடிக்கக்கூடிய வகையில இங்க வந்து இருப்போம். அதே போல மன்னன் கட்டபொம்மன் அவர்களுடைய பெயரை சொன்னோம் அப்படின்னா இங்க கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது அப்படின்ற வரிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கட்டபொம்மன் கதைப்பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து நிறைய பேரால பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாடப்பகுதியில இருக்கக்கூடிய வரிகள் வந்து பாத்தீங்கன்னா நா வானமா மாலை தொகுத்து வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பாடல் பாடியது நிறைய பேரு, தொகுத்தது இங்க நா வானமா மலை. எப்பயுமே இந்த தொகுத்தவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடலாசிரியர் இல்லாத பட்சத்துல அது கேள்வியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேசியம் காத்த செம்மல் நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்கர் அவர்கள். இதை நம்ம ஏற்கனவே பாடப்பகுதியை கொடுத்திருந்தாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாய தொண்டு அப்படின்ற தலைப்புக்கு கீழே முழுமையா இதுல எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க கவர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஓகேவா? சோ அதனால இந்த தலைப்பை நம்ம வந்து பார்க்கல. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது கப்பலோட்டிய தமிழர் அப்படின்ற இந்த தலைப்புக்கு கீழே நம்மளுடைய வ.உ. சிதம்பரனார் ஐயா அவர்களோட பத்தி இங்க குறிப்புகள் சிலது குறிப்பிட்டிருக்காங்க. இதுல ராபி சேதுபிள்ளை அவர்களுடைய படைப்பு இது. அதனால அவரே, அதாவது யாரு, நம்மளுடைய வ.உ. சிதம்பரம் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா உயிர்ப்பித்து வந்தா அவர் இந்த கடற்கரையோரம் என்ன சொல்லுவார் அப்படின்னு கற்பனை நயத்தோடு உருவாக்கப்பட்ட கதைக்களம் தான் இது. சரிங்களா? அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கற்பனை நயத்தோட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த படைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த வசையை ஒழிப்பதற்காக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துறைமுகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. அதை ஒழிப்பதற்காக இந்த நகர்ல சுதேசி கப்பல் கம்பெனி அப்படின்ற ஒண்ணு உருவாக்கி இருக்காரு அப்படின்ற தலைப்பெல்லாம் இங்க நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லையா? சோ அதை வந்து மறுபடியும் சொல்லியிருப்பாரு. இதை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதை உருவாக்கி நான் மட்டும் இல்லை, என்னுடைய நண்பர்களுடைய உதவியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்டிய நாட்டுல வந்து நாங்க வந்து இதை உருவாக்கி இருப்போம். இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சவாலாக இருந்திருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதை உருவாக்கியது மட்டும் இல்லாம அந்த கப்பலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொழும்பு துறைமுகம் நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் வந்து என்னுடைய நோக்கி வந்திருக்கும். இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு இந்த பாடப்பகுதிகளில் பேசியிருப்பாரு. ஏன்னா நாங்க வந்து இனிமேலும் அடிமைகளாக இருக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து விடுதலை உணர்ச்சி இருக்கு. நாங்கள் எங்களை விடுதலை செய்து கொள்ள எப்படி எல்லாம் போராட வேண்டுமோ நாங்க அதெல்லாம் செய்வோம். வந்தே மாதரம் என்ற சுதேசி மந்திரம் வந்து வங்க நாட்டில் பிறந்தது. காட்டுக்கணல் போல் எங்கும் பரவிற்று. வந்தே மாதரத்தை பத்தி நாங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே வந்து நம்மளுடைய ஒரு மராட்டிய வீரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரு? நம்முடைய பாலகங்காதர திலகர் ஐயா அவர்கள். அவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா தென்னாட்டில் தோன்றிய ஒரு சிங்கம் தான் என்னுடைய நண்பர் நம்மளுடைய பாரதியார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டுமே குறிப்பிட்டிருப்பாரு. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தை வணங்குவதும் என்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாராட்டியும் தழுவியும் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பலோட்டிய தமிழர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு இந்த சுதேசி நாவாய் சங்கம் அதை ஆரம்பிச்சதை பத்தி சொல்லியிருப்பாங்க. தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ஆரம்பிச்சதை சொல்லி, அதே போல நாட்டுப்பற்றை பத்தி பேசியிருப்பாரு. அதே போல தன்னுடைய நண்பரா இருக்கக்கூடிய பாரதியாரை பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாலகங்காதர திலகரை பத்தி கொஞ்சம் பேசியிருப்பாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை பேசியிருப்பாரு. இதை தொடர்ந்து அவர் சிறைப்பட்டு இருக்கக்கூடியதையும் அவர் தொழிலாளர்களுக்காக போராடக்கூடியதையும், அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த முழக்கத்திற்கு பிறகு அவர் சிறைப்பட்டு இருக்கக்கூடியது, சிறைவாசல்ல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்றதையும் பேசியிருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 6 ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் வந்து பாத்தீங்கன்னா கொடும் பணி செய்தேன். இதெல்லாம் வந்து அவர் செய்ததாக குறிப்பிட்டிருப்பாரு. இப்ப நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், அவர் எந்தெந்த சிறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடும்பணி, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, செக்கு இழுத்திருக்காரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தாய்நாட்டுல விடுதலைக்காக புரிந்து அருந்தவம் என்றும் எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் வந்து என்னுடைய தாய் நாட்டுடைய விடுதலைக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் செய்திருக்கேன்றத நான் வந்து பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? இதை தாண்டி இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும்
பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும். இது வந்து யாரு? சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனை வந்து கொடுத்த நீதிபதி பின்ப்ளே அவர்களுடைய கூற்று. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கேள்வி, நிச்சயமா கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொல்காப்பியத்தை படிச்சு எனக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இதை தொடர்ந்து ஆங்கில மொழிகள்ல ஆலன் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இயற்றிய அறிவு நூல்கள் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்ற தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்கிறேன். அப்ப இவருடைய படைப்புகள்ல தொல்காப்பியத்தை படிச்சு தொல்லையெல்லாம் தீர்ந்துச்சுன்றதை தாண்டி இவரு ஆலன் அவர்களுடைய நூலை வந்து மனம் போல் வாழ்வு என்ற தலைப்புல மொழிபெயர்த்திருக்காரு. உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகள் இளைஞர்களும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களையும் ஏற்றிருக்கிறேன். அப்ப இதுல இருந்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய படைப்புகள் வரும்பொழுது மெய்யறிவு மெய்யறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய படைப்புகளாக பார்க்கப்பட வேண்டும். சரிங்களா? இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய ஆத்தர் நம்ம வந்து படிச்சு வைக்கணும். இதோடைய ஆத்தர் யாரு? ராபி சேது பிள்ளை அவர்கள். ராபி சேது தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர் என பல தன்மை கொண்டவர். இவர் வந்து சொல்லின் செல்வர் என்று சொல்லுவாங்க. ராபி சேது அவர்களை சொல்லின் செல்வர் என்று குறிப்பிடுகிறாங்க. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை, கிட்டத்தட்ட ஒரு செய்யுள்ல பயன்படுத்தக்கூடிய எதுகை மோனை இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உரைநடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து கொண்டு வந்தாரு. அதனாலே இவர் சொல்லின் செல்வர் சொல்லுவோம். இவரது தமிழ் இன்பம் என்னும் நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூலாக, இந்திய அரசுடைய சாகித்ய அகாடமி பெற்ற முதல் நூலாக எது பார்க்கப்படுகிறது? இவருடைய தமிழ் இன்பம் என்றக்கூடிய நூல் தான். அது இல்லாம ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழரும் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. இதுல வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடற்கரையினிலே என்னும் நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு இலக்கணம் ஆரம்பிச்சிடும். இந்த சிலபஸ், அதாவது இந்த பருவம் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? அதுல நம்ம கடைசியா நம்ம வந்து வழக்கம் போல கலைச்சொல் அறிவை பார்க்கிறோம். கதைப்பாடல் என்பது பேலட் அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. கதைப்பாடல் என்பது பேலட் என்று குறிப்பிடுறாங்க. துணிவு என்பது கரேஜ், தியானம் என்பது சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை என்பது பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல் என்பது எலக்யூஷன், அடுத்து ஒற்றுமை என்பது யூனிட்டி, முழக்கம் என்பது ஸ்லோகன், சமத்துவம் என்பது ஈக்குவாலிட்டி. இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இந்த பாடல் வரிகள் முடிவுக்கு வருது. அதாவது பருவம் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வருது. சரிங்களா? சோ இதை முடிச்சுட்டு இப்போ 2வது பருவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா?